Tamil Bible Study. Praise Lord. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். போன அதிகாரத்துல கர்த்தர் சொன்ன மாதிரி சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்றது வெளிப்படுகிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம போன அதிகாரத்துல பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். சமஸ்த இஸ்ரவேல்னா என்ன? எல்லாம் அர்த்தம். ஏன்னா அதற்கு பின்பாக இஸ்ரவேல் யூதா அப்படின்ட்டு பிரிந்தபடினால இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். சமஸ்த இஸ்ரவேல்னா ஹோல் கிங்டம்னு அர்த்தம். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாய் இருந்தான். சாலமோனுடைய அந்த கூட இருந்ததான அஃபீஷியல்ஸு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றத குறித்தெல்லாம் இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்ப்போம். பிரபுக்கள் சாதோக்கின் குமாரன், சாதோக்குன்றது ஆசாரியன், இந்த பேர் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாக இருந்தான். சீசாவின் குமாரனாகிய ஏலிகோ ரேபும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். சம்பிரதினா என்ன? சம்பிரதி அப்படின்னு சொன்னா இந்த நாட்கள்ல செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் சம்பிரதி. செக்ரட்டரி அப்படின்னு சொன்னா ஆஃபீஸில் இருக்க செக்ரட்டரி போல இல்லை. நீங்கள் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதே மாதிரி நம்ம இதில் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்போது இந்த கவர்னர்ஸ்க்கெல்லாம் சீஃபா அப்படி இருப்பாங்க அவங்க இல்லையா, கலெக்டர்ஸ்க்கெல்லாம் சீஃபா, செக்ரட்டேரியட்டில் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். அதை பெரிய போஸ்ட்டு. தலைமை செயலகம்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி. 3ஆம் வசனத்துடைய 2வது பகுதி. அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். நம்ம பெனாயா படைத்தலைவனாக, ஏன்னா யோவாபுக்கு அப்புறம் இவனுடைய சாலமோனுடைய நாட்கள்ல பெனாயா தான் படைத்தலைவன். சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாய் இருந்தான். மணியக்காரர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. மணியக்காரன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மணியக்கார் இந்த வில்லேஜஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, பழைய அந்த பஞ்சாயத் அந்த சிஸ்டத்துல மணியக்காரன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஒர்க் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நான் வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்க்கு மேலன்னு நினைக்கிறேன்ல. தெரியுமா உங்களுக்கு மணியக்காரர்னா? சரி, ஓகே. மணியக்காரர் அப்படின்னு சொன்னா என்ஐவியில் கவர்னர்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, கேஜிவியில் ஆஃபீஸர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ கவர்னர்ஸ்னா ப்ராவிடன்ஸ் கவர்னர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுக்கலாம். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவன் அப்படின்னு சொன்னா கவர்னர்ஸ்க்கு சீஃப் அப்படி. நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாய் இருந்தான். ஓகே, பிரதானி இஷ்டன்னா ஸ்நேகிதன் எடுக்கலாம், பிரதானினா ஆலோசனை ராஜாவுக்கு கொடுக்கிறவர் அப்படி. அகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும், அதாவது பேலஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ஓகே, விசாரிப்புக்காரன்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஜனங்களோடு கூட இன்டராக்ட் பண்ணி இந்த டாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒர்க்கு. ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அப்போ 12 ரீஜியன் அல்லது ப்ராவின்ஸாக பிரித்து அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது கவர்னர் அப்படி வைத்து அவர்களுக்கு ஒரு தலைவனை சாலமோன் ஏற்படுத்தினான். இப்போ தாவீதினுடைய நாட்கள் எப்படி கிடையாது. இப்போ சாலமோனுக்கு கொடுத்தான அந்த நாலேஜ் விஸ்டத்தெல்லாம் அவர் பயன்படுத்தி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செட் பண்ணுறாரு. அது ஆல்மோஸ்ட் இன்னைக்கெல்லாம் இருக்கிற மாதிரியான செட்டப் அப்பயே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எப்படி தான் பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு ட்ரைபுக்குரியதான தலைவர்கள் தான் பார்த்தீங்கன்னா சீஃபாக காணப்படுவாங்க இல்லையா. இதில் அப்படி கிடையாது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மாடர்ன் இதை மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு.
அவர்கள் நாமங்கள் அவனை 8வது வசனம். ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்காரின் குமாரன் இவன் மாக்சாத்சிலும் சால்பியிலும் பெத்திமேஷிலும் ஏலோன் பெத்தானிலும் இருந்தான். ஏதேசின் குமாரன் இவன் அர்போத்தில் இருந்தான். சோகாவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அந்த ப்ராவின்ஸை குறித்து சொல்றாங்க. எப்படி எல்லாம் அவர் பிரிச்சாருலாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் அவர் தன்னுடைய அந்த விஸ்டத்தை வச்சு பிரிச்சிருக்கிறார். அமினதாப்பின் குமாரன் இவந்தோரின் நாட்டுப்புறத்தனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். விசாரிப்புக்காரனாலும் அதே மாதிரிதான், என்னன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். சாலமோனின் குமாரத்தி ஆகிய தாபாத் இவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அகிலூத்தின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சர்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்சேயான் தொடங்கி ஆபேல் மேகொல்லா மட்டும் யக்மேயாமுக்கு அப்புறம் மட்டும் இருக்கிற பெத்சேயான் அனைத்தும் இருந்தது. கேபாரின் குமாரன் இவன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்தில் உள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்கள் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. பெரிய பெரிய ரீஜியன்ஸ். இத்தோவின் குமாரன் அகினதாப் இவன் மக்னாயீமில் இருந்தான். அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தி ஆகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா, இது வந்து இன்னொரு பானா, அதுக்கு முன்னாடி இன்னொரு பானா படுத்திருப்பீங்க, இது வேற ஒருத்தன். ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பென்யமீனில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயா தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாய் இருந்தான். ஏன் அப்படி சொல்றாங்க? இது என்ன ஸ்பெஷல்? இந்த இடம் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய, இவர்கள் இந்த ராட்சத ராஜாக்களா இருந்தாங்க. மூவ் பண்ணி வரும்போது இவர்களை என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க மேற்கொண்டார்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஐ திங்க் மோசேயினுடைய காலத்திலே நினைக்கிறாரு. 20 யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் டைம். சாலமோனுடைய ரூல் வந்து இஸ்ரவேலில் வந்து ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஏன்னா தாவீதினுடைய நாட்கள் வந்து நிறைய யுத்தங்கள்லாம் காணப்பட்டுச்சு. ஆனால் சாலமோனுடைய நாட்கள் வந்து தாவீது செய்ததான யுத்தத்தினால எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுத்தங்களே இல்லாதபடிக்கு அமைதலை கர்த்தர் கொடுத்திருந்தாங்க. அடுத்து 21 வசனம். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நதி தொடங்கி, எந்த நதி? யோர்தான் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா போட்டிருக்குல்ல. நதினா என்ன போட்டிருக்கு? டைக்ரிஸா போட்டிருக்க? யூஃப்ரேட்டஸ். எப்ராத் அப்படி சொல்றாங்கல்ல, அந்த நதி எங்க இருக்குன்னா இந்த பக்கம் கிழக்கு பக்கத்துல இருந்து. அங்க இருந்தானே அவங்க வந்து புறப்பட்டு வந்து ஆபிரகாம் வந்து அங்க இருந்தானே வந்தான். அப்ப அந்த யூஃப்ரேட்டஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. யூஃப்ரேட்டஸ் தமிழ்ல என்ன? எப்ராத்தா? என்ன நதி பேர்? அந்த நதி பேரு ஐபிராத் அப்படி போட்டிருக்கோம். ஐபிராத் நதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஐடியா வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும்னா ஆபிரகாம் எங்கேருந்து வந்தான்? மெசபதேமியா அப்படின்றதான ஒரு இடத்துலேருந்து வந்தான். மெசபதேமியான்றதுக்கு பேர் என்ன? ஏன் அந்த பேர் வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. 2 நதிகளுக்கு நடுவில் இருக்க பிரதேசம், அதான் மெசபதேமியா. அப்படி அந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிளம்பி வந்தார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஈராக்லாம் இருக்கிறதான அந்த இடம். அது பாபிலோன், கல்தேயர் தேசம் அப்படி சில இடத்துல வாசிப்பீங்க. யோபுல்லாம் கல்தேயர்கள் வந்தார்கள் அப்படி சொல்லி வாசிப்பீங்க. பாபிலோன், கல்தேயர், ஊர் என்கிற தேசம், மெசபதேமியா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த தான் குறிக்குது. அது வந்து ஆபிரகாமுடைய பூர்வீகம். அப்ப நதி தொடங்கி அப்படின்னு சொன்னா ஐப்ராத் நதியிலிருந்து பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டு வந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். சாலமோனை வந்து எல்லா ராஜாக்களும் சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். இது வந்து டெய்லி வந்து சாலமோனுக்கு இவங்க வந்து அனுப்புவாங்க. யாரு? இந்த ரீஜியன் கவர்னர்ஸாக வச்சுருக்காங்களா, மணியக்காரர்கள், இவங்களுடைய வேலை இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சாலமோனுக்கு வந்து இவங்க அனுப்புவாங்க. அப்போ இது எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? சாலமோனுக்கு மாத்திரம் இருக்காது. அப்படியானால் சாலமோனுடைய குடும்பத்தார், பிரதானிகள் எல்லாரையும் சேர்த்து இது ஏறக்குறைய எவ்வளோன்னு எனக்கு தெரில, ஒரு 1500 பேராவது குறைஞ்சது வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டு வந்து டெய்லி வந்து ராஜாக்கு போகும். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள, அது என்ன ஆசா மட்டுமுள்ளனா என்ன அர்த்தம்? காசா. ஆமாம், ஆங்கிலத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கிளியராக அது வந்து அந்த வேர்டு இருக்கு, காசா அப்படின்ட்டு. அப்போ நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு காசா, ஆசா மட்டும் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல அந்த ஏரியா, அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மத்திய திரைக்கடல் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான சின்ன ஏரியா தான் அந்த ஆசா அல்லது காசா என்கிறதான இடம். ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. இதுக்கு ரீசன் வந்து கர்த்தர் வந்து அவனுடைய நாட்களில் சமாதானத்தை கட்டளையிடுவான்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி வந்து சாத்தியமானது அப்படின்னா, கர்த்தர் வந்து என்னுடைய பிளான். அது தாவீதினுடைய நாட்களில் பயங்கர யுத்தம், எல்லாரையும் தாவீது வந்து பார்த்தீங்கன்னா அடக்கினான். அப்போ தேசங்கள் வந்து எழும்ப முடியாதபடிக்கு அப்படி ஆச்சு. அப்போ தாவீது சாலமுடைய நாட்களில் கம்ப்ளீட் சமாதானம். அஃப்கோர்ஸ் கர்த்தர் தான் முக்கியமான காரணம் அதுக்கு. பட் இதுதான் வந்து சிச்சுவேஷன். எங்கும் சமாதானம். 25வது வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். உங்களுக்கு தான் வந்து தெரியும். தான்னா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, தான் கோத்திரம் இல்லை, அது ஒரு சிட்டியினுடைய பேரும் தான். இஸ்ரவேல் தேசம் இப்படி காணப்படல, அதில் அந்த டாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் வந்து இருக்கும். இஸ்ரவேல் தேசம் பிரிஞ்ச பிறகு அதனுடைய டவுன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பெயர்சபா வரும். ஏன் இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டாக சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னால், இதற்கு பின்பு வருகிறதான அந்த எரோபியாம் என்ன பண்ணுவான், 2 இடத்துலையும் ஆல்டர்ஸை வந்து ஏற்படுத்தி ஜனங்க அங்கே மேலே போய் தொழுது கொள்ளலாம், இங்கே கீழே வந்து தொழுது கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான். அவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வந்து அவர் பண்ணி விக்கிரக ஆராதனையை வந்து இஸ்ரவேலுக்குள்ள அவன் எரோபியாம் வந்து கொண்டு வருவான். அப்படினாலே இது வந்து அதுக்கு பின்பாக ரொம்ப முக்கியமான இதாக வந்து காணப்பட்டபடினால அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் பீஸ்ஃபுல்லான லைஃப். 26வது வசனம். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். 4000 ரத குதிரை லாயங்கள். குதிரை லாயம்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த குதிரைகள் எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறதான பராமரிக்கிறதான ஒரு இடம். அதற்குள்ளார எத்தனை குதிரைகளை வைத்து பராமரிப்பாங்க அப்படின்றது தெரியல எனக்கு, அந்த நம்பர்ஸ் கொடுக்கல. பட் ஆனால் குதிரை லாயம் வந்து 4000 அப்படின்னு சொல்லும்போது பயங்கரம். இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கா 4000 ஸ்டால்ஸ் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக பெரிய பெரிய மில்லியனர்ஸ் தான் வந்து இந்த ஸ்டால்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க, குதிரை லாயங்கள். ஏன்னா குதிரைகள்லாம் வந்து இன்னைக்கும் வந்து பயங்கர
எக்ஸ்பென்சிவான ஒன்றும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது 4000 குதிரை லாயங்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வந்து பெரிய ஐஸ்வர்யவான் அப்படின்றதுக்கான அந்த அந்த பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். 12000 குதிரை வீரர்கள் அப்படின்னு சொன்னால் குதிரைகள் வந்து சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமாக இருக்கணும்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு வீரனுக்கு ஒரு குதிரை அப்படி கிடையாது கணக்கு, அதை பராமரிக்கிறதுக்கானவர்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவர் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும், இப்போ சாலமோன் வந்து சாலமுடைய ஹிஸ்டரி நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால எப்படி அவன் பின்னாட்களில் விழுந்து போனான் அப்படின்றதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ சாலமோன் விழுந்ததுக்கு மெயினான ரீசன் குதிரைகளா? ஆமா, என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவன் மீறினது தான் மெயினான ரீசன். ஒன்று நமக்கு தெரியும், இப்போ நம்ம வந்து சாலமோனுடைய ஹிஸ்டரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3வது அதிகாரத்துல நம்ம விசேஷமாய் பார்க்குறோம், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து அப்படி சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்நிய ஸ்திரீகள் ஏன் இது வந்து சாலமோனுடைய லைஃப்ல இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னா அந்த வார்த்தையில நம்ம வாசித்துடலாம். உபாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல அப்ப நிறைய மனைவிகள் மாத்திரம் ரீசன் கிடையாது, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் நிறைய விஷயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி அவைகள் எல்லாம் மீறினான். அது எதற்காக அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாங்க அப்படின்றது கூட 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, உபாகமம் 17. இது எப்படி ஆண்டவர் பேசினாங்கன்னா 14ல் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் ஏறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுறாங்க. வந்து எவ்வளவு நாட்கள் வந்து நியாயாதிபதிகள் வரல, அரசாண்டார்கள் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கும் மற்றவர்களைப் போல ராஜாக்கள் வேண்டும் அப்படின்னு போதுதான் கர்த்தர் வந்து சவுலை ஏற்படுத்துவாரு. அப்போ இதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இதை குறித்து பேசியிருக்கிறார். நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், இப்போ கர்த்தர் ஏதாவது முன்னாடியே பேசினாங்கன்னா அது நம்முடைய மனதில் இந்த மாதிரி தோன்றும், ஜனங்கள் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் அறிந்து ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்றது இந்த இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். 15ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். எப்படி என்னென்னலாம் அதுல பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னா, லீடரை வந்து கர்த்தர் தான் என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வார்கள். இப்போ இன்னைக்கு வந்து லீடர்ஸை வந்து யார் தெரிந்து கொள்ளலாம்? மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தெரிந்து கொள்கிறவர்கள் தான் லீடர்ஸ் ஆவாங்கல்ல, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பவர் வந்து யார் கையில இருந்து போகும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜனங்க வந்து ஒருத்தருக்கு பவரை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத அறிந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் வந்து அது வித்தியாசமா சொல்றாங்க. என்னன்னா, நான் ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணுவேன் உங்க மேல ராஜாவா இருக்கும்படி. ஃபர்ஸ்ட் அதுவே மாறுபடுது இல்ல, ஒருத்தரை வந்து நான் சூஸ் பண்ணுவேன், நீங்க சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாங்க. உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். அப்படின்னு அர்த்தம், நான் யாரை சூஸ் பண்ணி உனக்கு கொடுக்குறனோ அவனை நீ ஏற்படுத்தணும். அவன் எங்க இருப்பான்? உங்களில் ஒருவனாக அவன் காணப்படுவான். இஸ்ரவேலுக்கு வெளியில இருந்து ஒருத்தன் வந்து இஸ்ரவேலை ரூல் பண்றான் அப்படின்னாலே அது வந்து கர்ட்ஸ். அது ஆக்சுவலா அப்ப கர்த்தர் அவர்களுக்குள்ளேயே சகோதரர் மத்தியிலே ஒருவனை வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள வந்து ராஜாவாக என்ன பண்ணணும், ஜனங்க அக்செப்ட் பண்ணி ஏற்படுத்தணும். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அப்படியே சூஸ் பண்ண மாட்டாரு. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும், இப்படி ஒரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்றாரு, அவன் அநேக குதிரைகளை ஏன்னா குதிரை அப்படின்றது வந்து ராஜாக்களுக்கு அது வந்து பெருமை இல்லை, இப்போ ஒரு ப்ரைடு. குதிரைன்றது ப்ரைடு, ஸோ பவர்ஃபுல். அது ஆர்மியில் வந்து நிறைய குதிரைகள் இருந்தால் ஈஸியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணும், அது மூவ் பண்ணும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்நியர்களை மேற்கொள்ள முடியும். ஆனபடினாலே கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குதிரைகளை நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லாமல் அநேக குதிரைகளை அவன் தனக்கு சம்பாதிக்க கூடாது. சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அட் எனி காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் போகக்கூடாது என்பது கர்த்தருடைய பாயிண்ட். ரெண்டு விஷயங்கள். ஒன்று, குதிரையினாலே பெருமை வரும், மனுஷன் விழுந்து போவான். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை என்ன பண்ணுவான், தன்னுடைய பவர் மேல
மைட் மேலே வைப்பான் அப்படின்றது. இன்னொன்று, குதிரையை சம்பாதிக்கிறதுக்கு அவர்கள் என்ன பண்ணணும், எகிப்து தேசத்துக்கு போகணும், இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கிடையாது, போயிட்டு வாங்கிட்டு வரணும், பணத்தை கொடுக்க வாங்கிட்டு வரணும், எப்படியோ ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் ஃபார் எனி காஸ்ட் என்ன சொல்றாரு கர்த்தர், நீங்கள் எகிப்துக்கு திரும்ப என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இப்போ நமக்கு அதில் ஒரு டீச்சிங் இருக்குது. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நம்முடைய நன்மைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்துக்கு போகக்கூடாது. நம்முடைய இருதயம் உலகத்தை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நிலைமை தான் உண்டாகும். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா, குதிரைகள் மேலே நம்பிக்கை வைக்க வேணாம், பவர் மேலே, உன்னுடைய புயத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்லுகிற வேளையிலேயே நீ அதை சம்பாதிக்கிறதுக்கு நீ பின்னிட்டு போக வேண்டியது இருக்கும், உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்றத கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறாங்க. 17ஆம் வசனம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு, ஒன்று ஃபர்ஸ்ட் இது என்ன, குதிரைகளை சம்பாதிக்க கூடாதுக்கு கர்த்தர் சொன்னாங்க, ஜனங்களையே அவன் திரும்ப பண்றான் எகிப்து நோக்கி. இன்னொன்று இண்டிவிஜுவலை குறித்து ஆண்டவர் பேசுறான், அவனை குறித்து. அவன் இருதயம் 17ஆம் வசனம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இது 2வது காரியம். 3வது, அதாவது நிறைய ஒய்ஃப்ஸ் கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெசிஃபிக்கான கட்டளை. உலகம் முழுசும் காணப்படுற ராஜாக்களுக்கு இது காணப்படும். ஏன்னா இவர்கள் மற்றவர்களை பார்த்தா தங்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்துறாங்க. ஆனா அப்படி ஏற்படுத்தப்படுகிற சகோதரர்கள் ஒருவனாகிய அந்த ராஜாவுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில காரியங்களை என்ன பண்றாங்க, மற்ற ராஜாக்களை போல குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது. அடுத்தது, வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அதாவது ஐஸ்வர்யத்தை பாத்தீங்கன்னா அதிகமாய் அவன் பெருக பண்ண வேண்டாம் அப்படின்ற 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னாங்க. இந்த 3த்தையுமே என்ன பண்ணான், சாலமோன் மீறினான். 17ஆம் வசனம், அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரரின் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அப்ப பைபிளை படிச்சா ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன, பைபிளை படித்து நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதபடிக்கு என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பாத்தீங்கன்னா ஒருவன் இந்த வேத வார்த்தைகளை நேசிப்பானா அவன் கற்றுக்கொள்வான்னு சொல்றாரு. 20ஆம் வசனம், அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள் அப்படி என்ன பண்றாங்க கர்த்தர்னு சொல்றாங்க. இதையும் சாலமோன் மீறி என்ன நினைக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? மீறி இருப்பான்ல. வேற என்ன இதுல பயங்கர ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, எத்தனையோ பேருக்கு இந்த வேத வாக்கியங்களை எழுதும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தரல. எனக்குரிய ஒரு 40 அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேத வார்த்தைகளை எழுதின இந்த புக்ஸ் எழுதினவர்களை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நீங்க கவுண்ட் பண்ணி வாசித்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய 40 பேர் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? அதுல ஒருத்தன் சாலமோன். அப்ப இந்த வேத வாக்கியங்களை எழுதுவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு அருள் புரிந்தார், அதாவது அவனை இன்ஸ்பயர் பண்ணார். ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்ததான வேத வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு அவன் தன்னுடைய இருதயத்தை செலுத்தல. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? அப்ப இவ்வளவோ ஞானம் பெற்றவனாக வேத வாக்கியங்களை எழுதினதான ஒரு மனுஷன் ஏற்கனவே தன்னுடைய கரத்துல இருக்க வேத வார்த்தைகளை அவன் வாசிக்காம அதை பின்பற்றாம கர்த்தருக்கு பயப்படாம அவன் காணப்பட்டானா அவன் பைபிளே எழுதினா கூட வேஸ்ட்டு. அப்படித்தானே? இப்போ வேற யாரெல்லாம் இந்த காரியத்துக்கு நீங்க எக்ஸாம்பிள் எடுக்குவானா சாலமோனை தான் நீங்க எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். ஏன்னா தாவீதை பார்க்கிலும் அதிகமாக அவன் எழுதினான், காடால இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு எழுதினான். ஏன்னா அப்படிப்பட்டதான ஞானம் அவனுக்கு காணப்பட்டுச்சு. ஆனாலும் அதுக்கு முன்பாகவே என்னதான் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக எத்தனை புத்தகங்கள் காணப்பட்டிருக்கோம்? அட்லீஸ்ட் 5 புக்ஸ், நியாயாதிபதிகள் சேர்த்தா 6 புக்கு, சாமுவேல் நிச்சயமாக பாத்தீங்கன்னா அதற்கு முன்மன காரியங்களை எழுதியிருப்பார். 1 சாமுவேல்ல கொஞ்சமாவது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற யாரு கம்ப்ளீட் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. ஒரு 6-7 புக்காவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பைபிள் அப்படின்ட்டு அவனுடைய கரத்திலே காணப்பட்டுச்சு. அதை தான் எடுத்து வாசிக்க சொன்னார். இத்தனை புத்தகங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் இவ்வளவு புக்ஸ் காணப்படுது அப்படி கிடையாது. ராஜாக்களுக்கு அவ்வளவுதான் காணப்பட்டுச்சு. ஸோ அவைகளை அவன் வாசிக்கல. ஆனால் அவன் அதற்கு பின்பு எழுதினதான வார்த்தைகள்லாம் இங்கே காணப்பட்டிருக்கு. இது நீங்க யோசித்து நமக்கு நிறைய டீச்சிங் அதுக்குள்ளார காணப்படும்.
சரிங்க, வருவோம் திரும்ப. 27 வாசிக்கலாம். மேற்சொல்லிய மணியக்காரர்கள் ஒவ்வொருவரும் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27க்கு வந்தாச்சு. மேற்சொல்லிய மணியக்காரர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவுமின்றி பராமரித்து. அப்ப ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா சாலமோனுடைய டேபிள்ல அல்லது அரண்மனையில 2000 பேராவது குறைஞ்சது என்ன பண்ணாங்க, இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்களா? அந்த ராயல் ஃபீஸ்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு விசேஷம்னா பரவாயில்ல, ஆனால் டெய்லி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது எப்படி அவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படின்றது நமக்கு புரியணும். ஏன்னா இப்போ அந்த காலத்துல வாழ்ந்த சாலமோன்ட்ட என்ன அப்படி இருந்திருக்கும், இப்போதான் பயங்கரமா அரண்மனைலாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது பயங்கரம், இவனை மாதிரி வாழ்ந்தவங்களே கிடையாது அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவார். சாலமோனை போல உடுத்தியவர்கள் யாரும் இல்லை அப்படின்ட்டு. எப்ப, எந்த டைமு? ரோமன் பீரியட்ல பேசுறாரு ஆண்டவர். கிரீக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களெல்லாம் வெல் கல்ச்சர்டு. அதுக்கப்புறம் அதுல இருந்தா ரோமர்கள் ராஜ்யம் எம்பையர் வருது. அப்போ அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிரீக்ஸ் வாழ்ந்ததான அந்த இது ரோமன்ஸுடைய லைஃப் இதெல்லாம் நீங்கள் வாசிச்ச மாத்திரம் கிடையாது, நீங்கள் போய் விட்னஸ் பண்ணால் கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அமேசிங்காக காணப்படும். ஆனால் அதற்கு முன்பாக வாழ்ந்ததான சாலமோன் வாழ்ந்ததை போல அவர்கள் கூட என்ன பண்ணல, அலெக்சாண்டர் கூட அந்த மாதிரி வாழலை. இது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றதான சாட்சி, அவனை மாதிரி உடுத்தியது இல்லது அப்படின்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாலமோனை நம்ம ரொம்ப சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்து பார்க்கக்கூடாது. 20 குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வார்கோதுமையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். ரொம்ப எல்லாமே பயங்கர ஆர்டர்லி மேனர். 29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார். பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்றதே பெருசு. ஆனா இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா சாலமோனுக்கு கொடுத்தாரு. பயங்கரமான கிஃப்ட். இல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதாம் கிட்ட ஆண்டவர் படைத்த விலங்குகளை கொண்டு வர்றாரு. அதை பார்க்குறான். ஒருவேளை ஆராய்ந்து பார்த்துருப்பான், இதுக்கு சிங்கம் வைக்கலாம், இதுக்கு புலின்னு வைக்கலாம் அப்படின்னு செக் பண்ணியிருப்பானா இருக்கும். ஆனாலும் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த மனோவிருத்தி காணப்படும் அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படும்னா அதுக்கு என்ன பேரை வச்சானோ அந்த பேர் அப்படியே அந்த பேர் நிலைச்சது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஸோ சாலமோனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கிஃப்ட். அது மாதிரி கிஃப்ட் நம்ம யாரையுமே நீங்க உதாரணமா சொல்லவே முடியாது. சரி, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. இப்போ அந்த காலத்துல உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சாலமோன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான டைம்ல நீங்க வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது யூரோப்பு இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பயங்கரமான ஞானிகள் அப்படின்ட்டு இல்லை. எதுதான் பயங்கர ஞானிகளாய் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, 2 மிகப்பெரியதான நாகரிகம் காணப்பட்டுச்சு. ஒன்று மெசபொதேமியா, இன்னொன்று பாத்தீங்கன்னா இங்க நைல் நதி நாகரிகம், அது எகிப்து. இவர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பூர்வீகம் இங்க இருந்தா வராங்க, மெசபொதேமியால இருந்து வராங்க. இவர்கள் அடிமையா போய் வாழ்ந்தது எங்க அப்படின்னு சொன்னா நைல் நதி நாகரிகம் என்று சொல்லப்படுகிறதான எகிப்து தேசத்துல வாழ்ந்தாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா பயங்கர ஞானிகள், அறிவாளிகள் அப்படிப்பட்டவங்க. இங்கேயும் இப்ப இருக்கிற எகிப்துல நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன, அந்த நாட்கள்ல எகிப்து பாத்தீங்கன்னா ஞானிகள் வாழ்ந்ததான ஒரு இடம். பிரமிடெல்லாம் கட்டி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டதான எல்லா சாஸ்திரங்களிலும் அவர்கள் வல்லவர்களாக காணப்பட்டார்கள் அந்த காலத்துல எகிப்து. அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா மெசபொதேமியா, பாபிலோன் என்றுதான அந்த இடமும் பார்த்தீங்க. அப்படி பாத்தீங்கன்னா அவர்கள் சிறந்தவர்களாக காணப்பட்டாங்க. அந்த ரெண்டுமே ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு. என்னன்னா, கிழக்கத்தி புத்திரர்கள் ஈஸ்டர்ன் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம். வேர்ல்டுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வைஸ் பீப்புள், வைஸ்மேன் எங்கெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் காணப்பட்டது. 31வது வசனம், அவன் எஸ்ராகியன் ஆகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும். அப்படின்னா இவர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஞானிகள். நமக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியல. இவர்கள் பயங்கர ஃபேமஸான ஞானிகள்.
அந்த குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, யோபு குறித்து சொல்லும்போது எப்படி பைபிள் வந்து ஸ்டார்ட் ஆகி வரும்? யோபு குறித்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கும்போது உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் எல்லாம் ஓகே. ஆனா கிழக்கத்தி புத்திரரிலேயே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா காணப்பட்டான் அப்படி சொல்லி இருக்கும் இல்லையா? கிழக்கத்தி புத்திரன் இந்த ஈஸ்டர்ன் பீப்புள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பக்கம் ஏன்னா இஸ்ரவேல்ல இருந்து கிழக்கு நீங்க கால்குலேட் பண்ணோம். அது எங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏரியா தான், பாபிலோன், மெசபடோமியா காணப்படுது பார்த்தீங்களா, அந்த ஏரியா, ஈரான், ஈராக் அந்த பகுதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈஸ்டர்ன். அப்ப யோபு அந்த பிரதேசத்துல காணப்பட்டதான ஒரு மனிதன். அதனாலதான் அந்த சகல கிழக்கத்தி புத்திரர்கள் வார்த்தை 30 காணப்படுது. அப்ப அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன யோபுவினுடைய சிநேகிதர்கள் வந்து ரொம்ப ஞானிகள் தான். அவன்கிட்ட வந்து பேசினவர்கள். ஆனா என்ன, கர்த்தரை சரியா புரிந்துக்காம அவங்க யோபுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. நீங்க சங்கீத புஸ்தகத்துல 88வது சங்கீதத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு மேல கொடுத்துருக்குதான அந்த இன்ஸ்கிரிப்ஷன் பாருங்களேன். மகலாத் லேயானோத் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். இந்த எஸ்ராகியனாகிய ஏமானுடைய பேர் இங்க இருக்கு பாருங்களேன். 31வது வசனத்துல எஸ்ராகியனாகிய ஏதானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரன். அப்போ ஒருத்தன் 88வது சங்கீதத்துல காணப்படுறதான அந்த வார்த்தைகளை போதக சங்கீதம் அது எழுதியிருக்கான். 89 பாத்தீங்கன்னா எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதின 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, ஞானிகள். அவர்களை பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் வந்து ஞானியா இருந்தான் அப்படின்ட்டு இந்த வார்த்தை சொல்லுது. 32வது வசனம், அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். நமக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் கிடைச்சிருக்கு. எத்தனை இருக்கு? 31 அதிகாரம். எத்தனை நீதிமொழிகள் அதுல வந்து காணப்பட்டிருக்கோம்? 31ன்னா வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒரு நீதிமொழின்னு எடுத்துக்கோங்க. இத்தனை கிடையாதே, நமக்கு கிடைக்கலையே. 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அப்படின்னா என்ன? சங்கீதம் வந்து எத்தனை பாடியிருக்கான்? 1005. நமக்கு சாலமோனுடைய சங்கீதம் எத்தனை கிடைச்சிருக்குன்னா 1 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாலமோனின் சங்கீதம்ல மற்றபடி தாவீதினுடைய சங்கீதம் தான் இதுல அதிகமாய் காணப்படுகிறது. அப்ப சாலமோன் எழுதினதான நிறைய நீதிமொழிகள் மிஸ்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் எழுதின 1005 சாம்ஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ். சாலமோனுடைய நீதிமொழிகள்லாம் நீங்க ஒரு இடத்துல வாசிக்க முடியும். எங்க அப்படின்னா எசேக்கியா ராஜா இருந்தான் பாத்தீங்களா, அவனுடைய நாட்கள்ல அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பெயர்த்து அவைகளை வந்து எழுதினான். சேர்த்து வச்சான். ஆனபடினால்தான் நமக்கு இந்த அளவுக்கு நீதிமொழிகளாவது கிடைச்சிருக்கு. ஆனா சாலமோனுடைய ரைட்டிங்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எக்கச்சக்கம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்கல. ஏன் அப்படின்னா நீங்க யோசித்து பாருங்க, தாவீதெல்லாம் இவ்வளவு ஞானி கிடையாது. தாவீது எழுதின சங்கீதம் எத்தனை இருக்கு அப்படின்னா சாலமோன் எழுதுனது எவ்வளோ இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்க எக்ஸாம்பிளா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3000 நீதிமொழிகளை அவன் எழுதினான் சொன்னா, அவனுடைய பாட்டுகள் வந்து 1005. அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். என்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும்? அடுத்து பாருங்க 31வது வசனம், லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மர முதலிய தாவரங்களை குறித்தும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நாட்கள் அவன் என்னென்ன பார்த்தானோ அத்தனை தாவரங்களை குறித்ததான டீட்டெயில்ஸை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கான். இப்போ தாவரங்களை குறித்து ரிசர்ச் பண்ணி யாரு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா பெரிய சயின்டிஸ்டுங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த தாவரத்தை குறித்து ரிசர்ச் பண்ணி அல்லது அனிமல்ஸை குறித்து ரிசர்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவன் வந்து அதை குறித்துலாம் அவ்வளவு டீட்டெயில் எழுதியிருந்திருக்கான். மரங்களை குறித்தும் மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்த வாக்கியங்களை சொன்னான். அப்போ எவ்வளவு நமக்கு மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா அவன் சொல்லியிருக்க. ஏன்னா எதுவுமே வந்து அதில் வந்து தப்பாவே இருக்காது, அசப்ஷன்ல இருக்காது. எல்லாமே கர்த்தர் வந்து வெளிப்படுத்தின அவனுக்கு கொடுத்ததான ஞானத்துல அவன் வந்து என்ன சொல்லப்பட்டதான காரியங்கள் இருக்கும். இந்த நாட்கள்ல பயங்கர யூஸ்ஃபுல்லா அது வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து அது மிஸ்டு. ஏன் அப்படின்னா கர்த்தர் அதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார சேர்க்கறதுக்கே அலோவ் பண்ணலையா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ மிஸ்ஸுன்னா நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் எந்தெந்த காலத்துல யார் யார் தான் அதை அழிக்கலாம் ட்ரை பண்ணாலும் அதையெல்லாம் கடந்து 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 அது வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷனும் வந்துன்னே இருக்கும். எப்போ கர்த்தர் வர்ற வரைக்கும் இல்லையா?
இப்போ இவ்வளவு இருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படும்படியாக அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு கிடைக்கல. சரியா? சாலமோனின் ஞானத்தை குறித்து நீங்க வெளியெல்லாம் போய் சாலமோனுடைய அந்த கதைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியாது. ஆனா நிறைய கதைகள் சாலமோனை வச்சு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி இல்லை, அது ரொம்ப ஃபேமஸானது. என்னன்னா, கோர்ட்டுக்கு வந்ததான 2 ஸ்திரீகள் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்கள் வாதிடும்போது அதை எப்படி அவன் வந்து அது வந்து ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம புரிந்து கொள்வதற்காக அதை வந்து இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இந்த ராஜாக்களை யார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனாங்கன்னு தெரியாது, எழுதும்போது அதை எழுதியிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் சொன்னா அது வந்து ஒரு சாலமோனுடைய புராணம், சாலமோன் புராணம் ஆயிடும் அது. அதனால அது அவசியம் கிடையாது. என்ன அவசியமோ அதை மாத்திரம் என்ன பண்ணாங்க அதுல எடுத்து எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமா சாலமோனுடைய எவ்வளவு விஸ்டத்தை குறித்து பேசுறதுக்காக இது. அதே மாதிரி இது ரொம்ப சிம்பிளா இந்த 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அப்படி சம்மரைஸ் பண்ணி சாலமோன் எப்படி எல்லாம் வாழ்ந்தான், எப்படி மேன்மையாக அவன் காணப்பட்டான், எவ்வளவு விசேஷித்தவன் அப்படின்றத சொல்றதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க அழகா சொல்றாங்க. 34வது வசனம், சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். இப்படி வந்து சாலமோனுடைய லைஃப் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்ட்டு இன்னும் ஸ்டில் சாலமோனை குறித்து தானே காரியங்களை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சாலமோனுடைய அந்த வீழ்ச்சியெல்லாம் கூட நம்ம இனி வருகிற நாட்களில் பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருக்கா?